ஹலோ கிரிக் பாய் ஃபேமிலி, நீங்கள் நம்ம என்ன வீடியோட வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தா ட்ரேடு, கீழே பார்த்தா ட்ரேடு, சைடில் பார்த்தா ட்ரேடுங்கிற மாதிரி இந்த ட்ரேடு புயல் அடிச்சுட்டு இருக்க சமயத்தில் பெரிய ட்ரேடை நம்ம ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அவருக்கு 7 டீம் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து 2 டீம் வந்து பயங்கரமாக இவர் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா. அது 2 டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று கேகேஆர். அது நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி 2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று கேகேஆர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹர்திக் பாண்டியாவை எடுக்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அவங்க அஃபிஷியல் இதில் வந்து நிறைய வீடியோ சொல்லிடுறாங்க. இருந்தாப்பில் டக்குன்னு வீடியோ அடுத்த செகண்ட் வீடியோவாக என்னப்பா நடந்து கட்டுறே அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. ட்ரேடு நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் போயிட்டுருக்குது. இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம அசுதோஷ் சர்மாவோட ட்ரேட். அவர் பார்த்தீங்கன்னா ராகுல் சகருக்கு பதிலாக அசுதோஷ் சர்மா, இல்லை சிவம் துபைக்கு பதிலாக அசுதோஷ் சர்மாங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உண்மையா என்ன ஏதுன்னு தெரியாது. ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சே இப்போ 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இத்தனை ட்ரேட் ரூமர்ஸ் வருது. அவங்களும் அஃபிஷியல் சேனலில் ட்ரேடெல்லாம் இப்போதைக்கு நடக்கலை அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஆனால் இன்ட்டும் கொடுக்குறாங்க, ட்ரேடு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர் வந்து சிஎஸ்கே டீம்லேருந்து விளையிட்டார். ஓகே, அவர் வந்து ரொம்ப காலமாக சிஎஸ்கேல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய போராடி நிறைய கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அவரோட இனிமையான பயணம் இனிதே முடிவடைகிறது. இனி அடுத்து ஹெட் கோச் யாருங்கிறதுக்காக தான் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், அடுத்து நம்ம ஹர்திகா பாண்டியா, அதாவது குன்ஃபு பாண்டியா, ஹர்திக் பாண்டியா அவரை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக பார்த்துட்டு வீடியோவாக முடிச்சிருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸில் பல பிரச்சனைகள் இருந்து தான் இப்போ இந்த ட்ரேடு வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா வெளியே வந்துருவாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் பார்க்கும்போது அவர் வரமாட்டாருங்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் வந்தார்னா, சிஎஸ்கேக்கு வந்தார்னா எப்படி இருக்குங்கிற ஃபேன்ஸோட ஹைப்பை இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. வருவார்னு பாதி பேர் நம்பிட்டுருக்காங்க, வரமாட்டார்னு பாதி பேர் சொல்லிட்டுருக்காங்க. இதில் எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு 2 or 3 monthஸில் தெரிஞ்சிடும். அதுக்கு டிசம்பர் எப்படி ஆக்ஷன் வந்துடும். ஆக்ஷன் வரும்போது அது அப்போ தெரிஞ்சிடும் ட்ரேடு என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அஃபிஷியலாக நியூஸ் வரும்போது நம்ம வீடியோ போடலாம். இதோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் நம்மளோட இந்தியா பிக் மேட்ச் ரோகோ காம்பினேஷன் வராங்க. நாளைக்கு மேட்ச்சுக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். நாளைக்கு என்னான்னு பார்த்துட்டு நாளைக்கு அப்டேட்டோட மறுபடியும் வரேன். பாய்.